இந்த காலவெளியில் கூட மழை வந்து கொஞ்சம் எதிர்க்க சகதியாக இருக்குது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எங்களுடைய சர்ச்சு ஞாபகம் வந்துச்சு. அப்பா சர்ச்சு, நான் வந்து ஒரு பாஸ்டருடைய மகன் தான். பாண்டிச்சேரி பக்கத்தில் சர்ச் வச்சுருக்கோம். எங்கள் சர்ச்சு எனக்கு நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா இது பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் சர்ச்சுக்கு வர்றது வந்து பார்த்தோம்னா தண்ணி கிட்டத்தட்ட கணுக்காலுக்கு மேலே தண்ணி, ரொம்ப சகதியாக இருக்கும். பைக்கில் வரவே ரொம்ப சிரமமாக இருக்கும். சர்ச்சு கொஞ்சம் வயசானவங்க வருவாங்க, கொஞ்சம் வரவங்கலாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லையா? ஒருத்தங்க ஆட்டோ உள்ளே வர முடியாது, பைக் உள்ளே வர முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு சைடில் வந்து ஆக்சுவலி செவர் இருக்குது. எங்களுக்கு வந்து 4 இடமுமே என்ன தான் இருந்துச்சு, ஷீட் இருக்குது இல்லையா? ஷீட்டு தான் போட்டு அப்படி தான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு இடம். எந்த நிலைமையுமே மாற்ற தேவன் என்ன பண்ண வல்லமை உள்ள தேவனா என்ன பண்ணுறாரு இருக்கார். ஹல்லேலூயா. அவரால் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்க முடிய நல்ல தேவன். ஹல்லேலூயா. அதனால் காலை வேளையில் கூட உங்களுக்கு சில வசனங்களை குறித்து நான் தியானித்து விட்டு நேரம் அனுமதிக்கு தியானிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுவோம். எடுத்துக்கொள்ளுங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை மட்டும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எல்லா எடுத்து வாசிங்க பார்ப்போம். யாராவது ஒருவர் சத்தமா வாசிங்க. பிரவேசித்து நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த கடை வேளையில் கூட எங்கள் 2 பேர் அல்லது 3 பேர் நாமத்து நிமித்தம் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து வாசம் செய்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர். ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவி கொண்டு இருக்கிறீங்க, அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க ராஜா. விசுவாசிக்கிறோம், எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம் ராஜா. பேசுகிற என்னை மறைத்து வெளிப்படுவீராக. வந்திருக்கிற ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 2ஆம் வசனத்தை மட்டும் நான் உங்களோட கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. இந்த இடத்துல சோதித்து அப்படின்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் வச்சுருந்தீங்க, பெண் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, சோதித்துன்னு வருது இல்லையா, அந்த வேர்டு என்ன பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த உபாகமம் 8ஆம் அதிகாரத்துடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமையா இருக்கிறாங்க எகிப்துல? 400 வருடங்கள் அடிமையா இருக்கிறாங்க இல்லையா? 400 வருடங்கள் கிட்டத்தட்ட அடிமையா இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கும் பொழுது யார் மூலமா விடுதலை ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, மோசேயின் மூலம் என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். பார்வோன் அவர்களை ரொம்ப நெருக்குகிறான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வருது. அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, விடுவிக்கப்படுகிறார்கள். நிறைய நமக்கு தெரியும், நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சு நிறைய சம்பவங்கள் ஃபுல்லாக யாத்திராகம் வாசிச்சோன்னா தெரியும். அப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அவங்களுக்கு எதுக்காக அவங்க அங்கேருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தாங்க, புறப்பட்டு வந்தாங்க? ப்ராமிஸ் லேண்ட் இல்லையா? அவங்களுக்கு தேவன் கானானை என்ன பண்ணியிருந்தாரு, வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி மோசே என்ன பண்றாருன்னா, அவருடைய கடைசி நாட்கள்ல ஒரு ஃபைனலா என்ன பண்றாருன்னா ஒரு வேர்டு தரார். அதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி மோசே என்ன பண்றாருன்னா நிறைய காரியங்களை பேசுறாரு. நிறைய காரியங்களை, எப்பா நீ புதுசாக என்ன பண்ண போற, இன்னொரு தேசத்துக்குள்ள போக போற. ஏன்னா அவருக்கு அந்த ஜனங்களை பத்தி என்ன தெரியும், நல்லா தெரியும், எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க இருதயம் எப்படி இல்லையா, நடத்துறவங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ நிறைய காரியங்களை சொல்லும்போது 5ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க, நிறைய சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்போ 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, நீ பிழைத்து பெருகின் அப்படின்னு ஆரம்பிச்சு 2ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. சரி, உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தேவன் சோதிக்கிறவரா? தேவன் சோதிக்கிறவரா? பிசாசு தான் என்ன பண்ணுவான், சோதிப்பான். நம்ம தமிழில் பார்க்கும் பொழுது சோதிக்கிறதுன்றது ஈக்குவலான வேர்டு மாதிரி தான் இருக்கு. பட் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும். என்ன இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே சோதித்துன்ற வேர்டு தான் தமிழில், ஓகேவா? ஆனால் டெஸ்ட்ன்றது வேற, டெம்டேஷன்ன்றது
வேறு. சாத்தான் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னா டெம்ப்டேஷன் பண்ணுவான். டெம்ப்டேஷன்னா நம்மளை வந்து தூண்டுறது. நம்ம பாவ சோதனைகள் வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் டெம்ப்டேஷன். அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஏவாள் கிட்ட சாத்தான் என்ன சொல்கிறான், அந்த கனியை குறித்து முதல்ல ஒரு ஆசை விதைக்கிறானா, ஆசை என்ன பண்ணுறான், விதைக்கிறான். இந்த தேவன் இதை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ அப்படின்னு ஒரு ஆசையை விதைக்கிறான். அடுத்து இதை புசிச்சா நீ எப்படி ஆவன்னு ஏவாளுடைய மனத்தில் என்ன விதைக்கிறான் அப்படின்னா, நீ தேவனை போல என்ன பண்ணுவ ஆவ. கிட்டத்தட்ட அது வந்து உண்மையானா பாதி உண்மை, புரியுது இல்லை? அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஹாஃப் லை இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு லைன்னு சொல்லுவாங்க. அது ஒயிட் லைன் வேற சொல்லுவாங்க. அதாவது பாதி உண்மையாக இருந்தாலுமே அது என்னது தான், சில நேரங்களில் பொய் தான். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், அந்த 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 கனி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்துச்சான், புசிக்க நல்லா இருக்கும்னு நினச்சி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சாத்தான் ஏவாளை டெம்ப் பண்ணுறான். தேவன் ஒரு பொழுதும் யாரையும் என்ன பண்ண மாட்டாருன்னா டெம்ப் பண்ண மாட்டார். மாறாக தேவன் டெஸ்ட் பண்ணுவார், நிறைய நேரங்களில் டெஸ்ட் பண்ணுவார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க, உங்கள் பிள்ளைகள், நம்ம நிறைய டெஸ்ட்ஸில் என்ன பண்ணியிருப்போம், எழுதியிருப்போம். அந்த அந்த பரீட்சைகள் எதற்காக இருக்கிறது, நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் என்ன பண்ணுது இருக்குது. ஒரு பிள்ளை வந்து 5ஆவதுலேருந்து 6ஆவது போகுதுன்னா என்ன பண்ணணும், அது அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும், அந்த பரீட்சையை பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் தெரியும் அது உண்மையாகவே 6ஆவதுக்கு போகிறதுக்கு கேப்பபிளாக இருக்கா அப்படின்னு. ஹல்லேலூயா. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? டெஸ்ட்டுக்கும் டெம்ப்டேஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேவன் ஒரு பொழுதும் உன்னை சோதிக்க மாட்டார், மாறாக சில நேரங்களில் உன்னை பரீட்சை பார்ப்பார். நம்ம புரியுற மாதிரி சொன்னால் பரீட்சை பார்ப்பார். என்னுடைய ஃப்ரெண்டு யாபேஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப க்ளோஸு. ஒரிசாவில் அவர் மிஷனரியாக இருக்கும்பொழுது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது போன வாரங்களில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரிசாவில் கேட்டிருக்காங்க, ஒரிசாவில் படிப்பறிவில்லாத மக்கள், ஓகேவா, நமக்கு இருக்கிற இந்த அறிவு இல்லை, இந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, கொஞ்சம் பின்தங்கிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க இப்போ தான் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பொதுவாக நாம் பிரசங்கங்களையோ மற்ற காரியங்களோ எந்த பிற மத நண்பர்களையோ பிற மதங்களையோ குற்றம் சாட்டி பேச நம்ம விரும்புவதும் கிடையாது, அது நம்ம நோக்கமும் கிடையாது இல்லையா. ஆனால் இந்த தேவை கேட்கறதால இந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த இவங்க ஊழிய செய்த பகுதியில் அந்த இடங்கள் இருக்கும்போது இவர்கிட்ட ஒரு 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 அம்மா வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆபிரகாம் யார் பலியிட சென்றார், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஈசாக்கு என்ன பண்ணார், பலியிட சென்றார். அப்போ தேவன் இந்த காரியங்கள்லாம் பேசும்போது அந்த அம்மாவுக்கு அது புரியலை, ஓகேவா. அது என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட கேட்கும்பொழுது அப்போ எங்கள் கடவுளுக்கும் உங்கள் கடவுளுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அவங்க சொல்கிறது புரியுதா? எங்கள் கடவுள் என்ன சொல்கிறாரு, பலியிட சொல்கிறாரு, உங்கள் கடவுள் நரபலி என்ன பண்ணுறாரு கேட்குற. அப்போ உங்கள் கடவுள் நரபலி கேட்குறவரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் வந்துருக்கு. நீங்களாக தான் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. தேவன் ஈசாக்கு என்ன சொல்றாரு, பலியிட சொல்கிறார். அப்போ தேவன் நரபலி இதை சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம வந்து இதில் இன்னொன்று, அவங்க வந்து கொஞ்சம் பைபிள் நாலேஜ்லையோ படிப்பறிவில்லாத மக்கள் தான், ஆனால் சமாளிச்சா ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நீ என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். இவன் ஃப்ராங்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரியலம்மா, நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் முக்கியம். தெரியாமல் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குழப்பிடக்கூடாது. அப்போது அவன் ஜெபித்ததுக்கப்புறம் பேசுனதுக்கப்புறம் நிறைய காரங்களை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவன் சரியான பதில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், சொல்லியிருக்கான். என்ன மேட்டர் அப்படின்னா, அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் உண்மைதான். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, சோதிக்கிறார், டெஸ்ட் பண்ணுறாரு. சோதிக்கிறாரதை தாண்டி டெஸ்ட் பண்ணுறாரு. சரி, இங்கே முக்கியம் வந்து ஈசாக்கை பலியிடுறதுன்றது கிடையாது, அது வந்து பாயிண்டே கிடையாது. நான் நிறைய நேரங்களில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ரொம்ப நாள் கழித்து பிறந்த ஒரு மகன் இல்லையா. ரொம்ப என்ன பண்ணியிருப்பான் ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை நேசிச்சிருப்பான். இப்போ தேவன் இங்கே என்ன டெஸ்ட் பண்ணுறாருன்னா, அவனுடைய ப்ரையாரிட்டி எதுன்னு பார்க்குறாரு. சிம்பிளே அதுதான். அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸோ இல்லை முழு அன்பு யாருக்கு கொடுக்குறான். நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்மளை அப்படி என்ன பண்ணுவார்னா டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இப்போ ஈசாக்கை பலியிட சொல்கிறதுக்கான காரணம் அவன் பலியிடணும் அப்படின்றது கிடையாது. அப்படி பலியிடணும்னா விட்டுட்டு இருப்பார் அவர். எதுக்கு இதை வந்து தடுக்க தேவையில்லை இல்லையா. அவனுக்கு ஈசாக்கு ரொம்ப பிடிக்குது. சில நேரங்களில் அவர் என்ன ஆண்டவர் அதில் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச உலகத்தில் அப்போதைக்கு இருந்த ஒரு விஷயம்னா ஈசாக்கு தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப விரும்பின, ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்து வாக்குத்தம் பண்ண பெற்ற அந்த பிள்ளையை கூட எனக்காக இழக்க இவன் என்ன பண்ணுறான், தயாராக இருக்கிறானான்றது தான் மேட்டர். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அது எதுவாக வேணா இருக்கலாம். அது நபர்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், பணங்களாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி விஷயங்களை டெஸ்ட் பண்ணுவார்.
அப்போ ஆபிரகாம் அதில் என்ன பண்ணிடுறான், ஜெயிச்சிடறான். எனக்கு ஈசாக்கை விட என்னுடைய ப்ரையாரிட்டி யார் தான், தேவன் தான். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் பிள்ளையாண்டல் மேலே அவன் கையை என்ன பண்ணாத போடாதன்னு தடுத்துட்டு அவனுக்கு வேற காரியங்களை பண்ணுறாரு. ஸோ இது இவ்வளோ இன்ட்ரோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஏன் வனாந்திரம். சொல்லுங்க பாப்பா, என் கூட வாய் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் வனாந்திரம், ஒய் வில்டர்னஸ். நான் சொன்னேன்ல, ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, டெஸ்ட் பண்ணார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சோதனைகள் உண்டு. பூமியில் இருக்கிறோம் அப்படின்னா நிறைய என்ன பண்ணுறது, சோதனைகள் உண்டு. சோதனைகள்ன்ற சென்ஸ் நிறைய காரியங்களை குறித்து நம்ம பசங்கள் கேட்டிருப்போம். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏன் வனாந்திரத்தின் பாதையை தேவன் அனுமதித்து இருக்கிறார். சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, நீ பாவம் செய்திருக்க, பாவத்தில் இருக்கிற, அப்படின்னு நிறைய அதுக்கான காரணங்கள் இருந்தாலும், இன்றைக்கு நான் முன்னாடி சொன்னது போல் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விஷயங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் 2ஆம் வசனத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அவர்களை சோதித்து, அந்த ஒரு வார்த்தைக்கு தான் என்ன பண்ணி விடுறேன் நான் அர்த்தம் கொடுத்தேன். அப்போது அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலிருந்து வரும்பொழுது தேவன் என்ன பண்ணாராம், நிறைய காரியங்களை அவர்களை சோதித்து பார்த்தார். நிறைய காரியங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுறாராம் பாருங்க. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், அப்படியே என் கூட சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். 2ஆம் வசனத்துடைய பின்பகுதி, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இப்போ மோசே அவங்களுக்கு ரிமைண்ட் பண்றாரு, எப்பா உன்னை இந்த 40 வருஷ காலம் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர், இந்த வனாந்திரத்தின் பாதையில நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நிறைய காரியங்களோட சோதித்திருக்கிறார் இல்லையா. எதுக்காக சோதிச்சிருக்காராம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க, எழுதுறவங்க, உன் இருதயத்திலே உள்ளதை அறியும்படிக்கு. ஏன் நம் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் வனாந்திரத்தின் பாதைகள் தேவன் அனுமதிக்கிறார்னா, உன் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறிய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் நல்ல வெல் பிஹேவ்டாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசுவார், நல்லா பண்ணுவார், நல்லா சந்தோஷமாக இருப்பார். அதே நபரை ரொம்ப நல்ல டைப்பாக இருப்பார். அதே நபர் ஒரு 3 நாள் சாப்பிடல, 3 நாள் பசியாக இருக்கார். ஓகேவா, நம்ம முன்னாடி மீட் பண்ணி நம்மகிட்ட நல்லா கை கொடுத்து பிரைஸ் ஆஃப் பிரதர்னு பேசலாம், சிஸ்டர்னு பேசின அந்த நபர் 3 நாள் பட்னி கிடக்கிறாரு. ரொம்ப பட்னியாக இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, சாப்பாடு இல்லைன்னா அதே அளவு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரா? வேற மனிதராக இருப்பார் இல்லையா. கஷ்டத்தின் பாதையில் தான், ஒரு சோதனையின் நேரத்தில் தான் உண்மையாக ரியல் மீன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரியல் மீ ஃபோன் கிடையாது, ரியல் நான் யார், உண்மையாக நான் யார் அப்படின்றது தெரியும். நமக்கே நிறைய நேரங்கள் என்ன பண்ணோம் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் இந்த திருமணம் ஆகும்போது தான் சொல்கிறேன், குடும்பத்தில் கஷ்டம் ரொம்ப இருக்கும்போது, ரொம்ப வறுமையில் இருக்கும்போது தான் உண்மையாக நம்ம எப்படி அதை சர்வை பண்ணுறோம், உண்மையாக நம்மளுடைய கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, பொறுமை எப்படி இருக்குது, நீடிய பொறுமை எப்படி இருக்குது, அப்போ தான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ளவே முடியும். பணம் எப்பயுமே இருக்குது, எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருமே யார் தான், நல்ல மனிதர்கள் தான். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈவன் நம்மளுடைய கஷ்ட நேரத்துலலாம் யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் யார் உண்மையான நண்பர்களாக இருக்காங்க இல்லையா. அப்போ தேவனும் நிறைய நேரங்களில் நம்மளை டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். எப்படி, ஒருவேளை நான் உண்மையான ஆசிர்வதிச்சுட்டே இருக்கிறதால தான் என்ன பண்ணுறான் இருக்கானா, இல்லை சோதனையின் நேரத்திலையோ வனாந்திரத்தின் பாதையிலையோ என்னை விடாமல் என்ன பண்ணுறான், பிடித்து கொள்கிறானா. அந்த வசனத்தை பாருங்க, அந்த இதில் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஃபஸ்ட்டு உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு அப்போ தான் உனக்கே தெரியும். இஸ்ரேல் ஜனங்களை ஒரு எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன், எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நல்லா நடத்திட்டு வர்றாரு, நிறைய காரியங்கள் நடத்திட்டு வர்றாரு. அவங்க வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் போல அநேக அற்புதங்கள் யாருக்கும் என்ன பண்ணல, நடக்கல. அவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் விடுதலை செய்து 10 வாதைகள் அவங்களுக்கு நடக்குது இல்லையா. அதே இடத்துல தான் இவனு இருக்கான், ஆனால் இவனுக்கு என்ன கிடையாது, ஒரு வாதை கூட என்ன பண்ணல கிடையாது. எவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு வந்தார் தேவன். ஆனால் ஒரு சின்ன காரியம் என்ன பண்ணிடுவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் மண்ணாவே எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கொத்துட்டு இருக்காங்க. நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு என்ன பண்ணுது, ஆசையாக இருக்குது, கிடைக்கல. காலை என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இப்போது அதே நம்ம வாழ்க்கையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். எல்லா நேரமும் நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபித்ததுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாருன்னா ஆமென் அல்லேலூயா அப்படின்னு நம்ம சபைக்கு வர்றது, காணிக்க கொடுக்கறது, உற்சாகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் ஜெபித்த காரியங்களோ எதிர்பார்த்திருக்க காரியங்களோ நடக்கலை அப்படின்னா உன் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, உன் மனநிலைமை எப்படி இருக்குது? ஒருவேளை வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், ஊழியத்தின் பாதைகளில் ஒரு வறட்சி இருக்கலாம், வாழ்க்கையின் பாதையில் ஒரு வறட்சி ட்ரைனஸ் இருக்கலாம். வனாந்திரம்னா எப்படி இருக்கும், வனாந்திரம் எப்படி இருக்கும், இது மாதிரி தண்ணி வசதிகள் இருக்குமா, இருக்காது. பயங்கர வெயில் பகல் நேரங்களில், பயங்கர உஷ்ணம் இரவு வேலைகளில். அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, பயங்கரமான குளிர்.
வனாந்திரத்தின் பாதை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்கும், நிறைய நேரங்கள் இருக்கும். இது என் வாழ்க்கையில் மாறவே மாறாதா அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய நேரங்களில் ஏங்கி கொண்டு இருப்போம். ஆனால் இந்த சூழ்நிலைகள்லையும் என் ஆண்டவர் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோமா, இல்லை அவர் முறுமுறுக்கிறோமான்றதை நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இந்த பாதைகளை சம்டைம்ஸ் தேவன் அனுமதிக்கிறதே நம்மளுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனை நாம் பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள நீங்கள் தேவனை எப்படி பார்க்குறீங்க, இதை குறித்து நான் பின்னாடி பேசும்போது டீப்பாக இன்னும் பேச விரும்புகிறேன். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு கஷ்டம் வருது, தேவன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நினச்சது எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு கோவம் வருதா, தேவன்கிட்ட பேச மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறேன்னா, இல்லை அதை அக்செப்ட் பண்ணுற மனப்பக்குவமும் தேவனை தொடர்ந்து ஆராதிக்கிற மனப்பக்குவமும் இன்னும் அதிகமாக துதிக்கிற மனப்பக்குவமும் எனக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னாடி நீங்களே வைத்து பாருங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கோ அப்படி கிடையாது. தேவனது வார்த்தைகளை பேசும்போது என் மனதில் ஸ்ட்ராங்காக வைத்ததுனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். இந்த கேள்வி எனக்கே இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்தின் பாதையில் வரும்போது எல்லா நேரங்களும் இந்த வழி ஃபுல்லாக மலர்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது இல்லையா. ஏன்னா கடினமான நேரங்கள் வரும்போது ஆண்டவரே ஊழியத்துக்கு தானேப்பா வந்தோம், இந்த சின்ன தேவைகள் கூட என்ன பண்ண முடியல, சந்திக்கப்பட முடியலையே. ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கலாம், கெப்பாசிட்டிலாம் இருக்குது. ஆனால் அதை மாதிரி சோர்வுகள் வரும்பொழுது சோர்ந்து போய் ஊழியத்தை விட்டுறேன்னா போகிறேன்னா, இல்லை தொடர்ந்து இல்லை ஆண்டவருக்காக ஓடுவேன் அப்படின்றது எனக்கான ஒரு டெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அதே தான் நம்மளோட வாழ்க்கையிலும் விசுவாச பரீட்சையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, சோதிக்கும் பொழுது தான் ஒரு பொண் எப்படி இருக்குது, சுத்தமாக என்ன பண்ணுது இருக்குது. எங்க ஒருத்தன் இன்னைக்கு பாருங்கள், ஒரு நீட் எழுதி தான் என்ன பண்ண முடியுது, ஒரு டாக்டர் சீட்டே என்ன பண்ணுவோம். சாதாரண ஒரு ஐடியில் போகணும், இல்லை ஒரு டாக்டர் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவன் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறான். ஒரு ஐஏஎஸ் ஆகுனா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறான், எவ்வளோ டெஸ்டஸ், எவ்வளோ இன்டர்வியூஸ். பரலோகத்துக்கு போகிறது சாதாரண காரியமாக கிடையாது இல்லையா. பரலோகம் போகிறது என்னது, ஒரு சீட்டு காலேஜில் கிடைக்கிறதுக்கே அவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எழுத வேண்டியது இருக்குது. நம்ம பரலோகம் இவங்கெல்லாம் வந்து ஃபிசிக்கல் காணான நோக்கி போயிட்டு இருக்காங்க, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், பரலோக காணான நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அந்த பரலோக பாதையில் நோக்கி போகும்பொழுது, பரலோகத்துக்கு போகும்பொழுது நம்ம தேவன் என்ன பண்ணுவார், சொல்ல டெஸ்ட் பண்ணுவார். பூமியில் இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ டெஸ்டஸ் வைக்கிறாங்க இல்லையா. அப்போ தான் அவன் ஒரு குவாலிட்டியான கேண்டிடேட்டாக என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். அப்போ பரலோகத்துக்கு போகிறது ஒரு எளிதான காரியமாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்கிறாங்க, நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், அது பண்ணிட்டு வந்தேன், இது பண்ணிட்டு வந்தேன். அப்படிலாம் கிடையாது. நிறைய ஆக்சுவலி வெளிப்படுத்தப்பட்டவைகள் சிலவைகளே. சொல்கிறது புரியுதா. யோவானுக்கே சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் பவுலுக்கே என்ன பண்ணுறாரு, 3ஆவது வரைக்கும் போனேன், 7ஆவது வரைக்கும் என்ன பண்ணேன் போனேன். அது அப்போ நான் ஆவியில் இருந்தனோ மாம்சத்தில் இருந்தனோ எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. யாருக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியானவர் அவ்வளோ நிறுத்திட்டார், போதும் எழுதுனது போதும். இப்போவே எல்லாத்தையும் பரலோகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னா அங்கே போனால் சஸ்பென்ஸ் என்ன இருக்கும், ஒரு த்ரில்லிங் என்ன இருக்கும், இருக்காது இல்லையா. பரலோகத்தை என்ன பண்ணிக்கலாம், அங்கே போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நிறைய பேர் சொல்கிற காரியங்களை நம்பாதீங்க. சரி, நான் டாபிக்குள்ளே வருகிறேன். இப்போ 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, போதும், உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சிறுமை, இப்போ தேவனே நம்மை சிறுமைப்படுத்தினாலோ, யோபை போல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் யோபு சொல்கிறேனே, சிறுமைப்படுத்தினாலோ பசியினால் வருத்தினாலோ, இப்போ நம்ம வந்திருக்க மாதிரி சர்ச்சுக்கு இதே ஆட்டிடியூட் வருவோமா? நிறைய நேரங்களில் மாட்டோம். நம்ம எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்த வேளை சாப்பாடுக்கு எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் நம்மளை யாராவது வைத்திருக்கிறாரா? கிடையாது இல்லை. நிறைய நேரங்களில் ஒருவேளை பிரியாணி சாப்பிடவோ, இல்லை சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவேளை பிரியாணி சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரே ஒரு துணி தான் இருக்குது, வேறு துணியே இல்லை அப்படின்னு சொல்கிற எந்த நபர்களும் இங்கே இருக்க மாட்டேங்கிறது நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா. ஒன்றுக்கு மேலே 2-3 ட்ரெஸ்ஸு நம்ம கிட்ட இருக்கனால நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நாளைக்கு என்ன தேவை இருக்குதுன்றதை குறித்து கவலைப்படாத அளவுக்கு வைத்திருக்கிறாரா. நம்மளை ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் ஏமாற்றப்படுகிறோம் சாத்தானால. எப்படி அந்த ஏவாளை வந்தித்தானோ, அவங்க நல்லா இருந்தாங்க லைஃப்பில். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டரோடு உலாவி கொண்டு, அங்கே கனிகளை புசித்து கொண்டு, நல்ல பாவமில்லாத வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு ஆசையை காட்டி என்ன பண்ணுறான், சிக்கலுக்குள்ளே என்ன பண்ணுறான். நிறைய நேரங்களில் பணம் என்பது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ப்ரையாரிட்டி பணங்களுக்கு கொடுக்குறோமா? உண்மைதான், பணம் இல்லாமல் வாழ முடியாது பாஸ்டர், உண்மை, பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் உன் தேவன் பணமாக இருக்கிறதா?
ரொம்ப முக்கியம். உன் ப்ரையாரிட்டி எது இருக்குது? பணம் இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன்னா அந்த ஆட்டிடியூட் தப்பு. நான் சொல்கிறது புரியுதா? தேவன் இல்லாமல் தான் நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. பணம் இல்லாமல் தேவன் என்ன பண்ணுவார், நடத்த முடியும். நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்லையே 2 எஜமான்கள்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் தான் நிறைய பேரே உண்மை. பணம் எப்படி நம்ம எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே உண்மை தானே. ஃபஸ்ட்டு எப்படி இங்கே பணத்துக்கு விரோதமாக பேச விரும்பல. ஆனால் உன் இருதயம் எதை தேடுகிறது? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? உன் இருதயம் எது மேலே நாட்டமாக இருக்கிறது? உங்கள் மனதில் நீங்கள் ஒரு சின்ன கேள்வி கேட்டு பாருங்கள். பணம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கா? இல்லை, அந்த ஆட்டிடியூட் ரொம்ப மாறிடணும். ஆண்டவரே எனக்கு பணத்தை தாங்கன்னு கேட்குற ஜபங்கள் தான் எனக்கு அநேக நேரங்களில் அதிகமாக கிறிஸ்துவ வட்டாரங்களில் காணப்படுகிறது. தேவைகள் சாவர வரைக்கும் இருக்கும். தேவை நீங்கள் 1000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குது? 10,000 ரூபாய் அதில் தேவைகள் இருக்கும். நீ 10,000 50,000 சம்பாதிச்சா லட்சக்கணக்கில் தேவைகள் இருக்கும். லட்சக்கணக்கில் சம்பாதித்தனா கோடிக்கணக்கில். தேவைகளுக்கு முற்றுப்புள்ளிகளே கிடையாது, பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளிகள் கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி ஒரு வீட்லேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். பணக்கார வீட்டை போய் எடுத்து பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் மை பீப்புள்ஸ் எடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வனாந்திர பாதைகள் என்ன பண்ணுது உண்டு. அப்போது நீ எங்கே உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், எங்கே உனக்கு இளைப்பாறுதல் சமாதானம் கிடைக்குன்னா உனக்கு பணத்தினாலேயோ உன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுட்டாலோ உனக்கு இளைப்பாறுதலோ சமாதானமோ என்ன பண்ணாது, கிடைக்காது. இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பண்ணுற அது உனக்கு கிடைக்குதுன்னா அடுத்த நாள் வேற ஒன்று தேவையாக இருக்கும். அதுக்காக ப்ரேயர் பண்ண தேடல் தேடிக்கொண்டே போவாய். ஆனால் தேவனை நீ தேடும் பொழுது உன் ஃபோக்கஸை தேவனுக்கு நேரம் நீ ஷிஃப்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ண மாட்டேன், உனக்குள்ள ஒரு சமாதானம் என்ன பண்ணும். அது திரும்ப அல்லேலூயா சொல்கிறீங்க. ஆபிரகாம் வைத்து தான் மறுபடியும் சொல்கிற விரும்புகிறேன். உன் ப்ரையாரிட்டிஸ் எது? ஈசாக்கை பணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை மற்ற எந்த காரியங்களாக வைத்துக்கொள்ளுங்க. நீ எதை அதிகமாக விரும்புறியோ அதை வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தேவனை வைத்துக்கொள்ளுங்க. முதலாவது என்ன சொன்னேன், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை எதுக்கு நேராக தேவன் நடத்துகிறார்? வனாந்திரத்தின் பாதையின் வழியாக என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். ரெண்டாவது, அதிலே ஒரு சப்பாயின் மாதிரி உன் இருதயத்தில் உள்ளதை தேவன் அறியும்படிக்கு என்ன பண்ணுறாருன்னா உன்னை அதே பாதையில் நடத்துகிறார். நீ எப்படிப்பட்டவனா இருக்கன்னு முதல்ல உனக்கு தெரியும். உனக்கு என்ன பண்ணும் அப்போ தான் தெரியும். நான் உனக்கு ப்ரேயர் பண்ணி கேட்குறேன் கிடைக்கலன்னா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உனக்கே ஒரு தெரியும். ரெண்டாவது, தேவன் நீ எப்படி இருக்க. ரெண்டாவது இல்லை, ஒன்றுலேயே சப் பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். நீ எப்படி இருக்க, உன் ஆட்டிடியூட் தேவனுக்கு நேரம் எப்படி இருக்குன்றதை தேவன் அப்படியே சோதித்து பார்க்கிறார். இப்போது அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம். எதனோட விட்டோம் அதை தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னை பசியினால் வருத்திறன் 3ஆம் வசனத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து வாசிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். இந்த வசனம் பாருங்களேன், ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது. உன்னை பசியினால் என்ன பண்ணாரா, வருத்தினால், சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி அப்படிலாம் பண்ணுறது போல இருக்கும். எது? வனாந்தர பாதை. ஆனால் அங்கே தேவன் உனக்கு ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கை பணத்தினால் மாத்திரமல்ல, நம்ம வேலை செய்கிறதுனால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினால் நம்ம என்ன பண்ணுறோம், பிழைக்கிறோம் என்பதை உணர்த்தும்படிக்கு மன்னாவினால் என்ன பண்ணார், போஷித்தார். லாக்டவுன் டைம்ஸ்லேயே சரி, நான் யோசிச்சு பார்க்குறேன். லாக்டவுன் டைம்ஸோ அந்த டைம்லையும் சரி, யாருமே வீட்டில் வேலைக்கு போகல, சபைகளும் நடக்கலை இல்லையா? ஆனால் எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃபுல்லாகவே யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, பட்டினியாக என்ன பண்ணல, விடலை. உங்களை ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய சாட்சிகள் என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை கூட நம்மளை குறைவுபட தலைகுனியவோ என்ன பண்ண ஆண்டவர் விடவே இல்லை. அதான் இங்கே சொல்கிறேன், வனாந்திரத்தின் பாதையில் நீ நடந்தாலும் வனாந்திரத்திலும் இப்போ உன் வாழ்க்கையில் ட்ரைனஸ் இருக்கலாம், வனாந்திரம் இருக்கலாம், அங்கேயுமே உனக்கு தேவையான பாதுகாப்பு, போஷாக்கு, உன்னை போஷிக்கிறதுக்கான எல்லா காரியங்களையுமே யார் பார்த்துக்கிறா? அவர் உன்னை பார்த்து கொள்கிறார். அல்லேலூயா. மன்னாவினால் அவங்க என்ன பண்ணாரா, போஷித்தார். ஒரு சின்ன சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஊழியத்தின் ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறேன், அப்பா வந்து ஒரு போதவரோடு கூட இருந்தார். ஓகேவா? போதவரோடு கூட உதவியாக இருந்த பொழுது சில மனஸ்தாபங்கள் அவருக்கு. ஓகேவா? அப்பாவின் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகளை சாட்டுறாங்க. அப்போது வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிறது. அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிஸ்னஸை விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ வந்து ரெண்ட்டுக்கு ஓட்ட விடுவாங்கள்ல, அப்புறம் ஆட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க, ப்ளஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுவார்ல, வாட்டர் ப்யூரிஃபை அந்த மாதிரி போட்டுட்டு அப்படி தான் அப்புறம் பார்ட் டைமாக ஊழியத்துக்கு இருந்தாங்க. அப்புறம் ஊழியத்துக்கு வந்து ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ ஃபுல் இன்கம் சோர்ஸ் ஃபுல்லாக யார் தான்? ஊழியம் மட்டும்தான். குடும்பம் நடத்தணும். நான் அப்போ படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்.
என் தம்பி படிச்சுட்டு இருக்கான், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறது, சொந்த வீடை விட்டுட்டு ஊழியத்து நிமித்தமாக இப்போ ஊழியர் செய்கிற பகுதியில் வாடகைக்கு என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். நான் சொல்கிறது புரியுதா? நல்லா சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். சொந்த வீடை வாடகை விட்டுட்டு இப்போ வாடகை வீட்டில் அந்த ஊழியர் செய்கிற பட்டணத்தில் திருக்குறூர் பகுதியில் வந்திருக்கோம். இப்படி நேரங்களில் நம்பி இருந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, கைவிடுறாங்க. ரொம்ப என்னது வறட்சியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ரொம்ப குழப்பமான ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப பதட்டம், பயம். ஏன்னா இதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு சபை ஆரம்பித்து அது எப்படி என்ன பண்ணுறது வளர்றது எல்லாருக்குள்ளேயும் மனதிற்குள்ளே இருக்கும் இல்லையா? ஒருவேளை மறுபடியும் பழைய வேலைக்கு போகலாமா அப்படின்னு வீட்டில் அப்பாவுக்கு ரொம்ப குழப்பம். அப்போ நான் வந்து இங்கே ஹோப்பேஜில் இருக்கேன், அங்கே ஊழியம் செய்து கொண்டு இருக்கேன். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது தெளிவாக ஆண்டவர் என் கூட பேசுகிறார். இல்லை, ஒரு சபை என்ன பண்ணணும், நம்ம ஆரம்பிக்கணும். தேவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக என்ன பண்ணுவார், பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது, அப்புறம் அம்மா ப்ரேயரில் இருக்காங்க, அப்பா அம்மா ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். என்ன பண்ணுறார் அப்படின்னா, தெளிவாக அந்த சபைக்கான பேரை கொடுக்குறார், இடத்தை காண்பிக்கிறார், நடத்துகிறாரு. இன்கம் சோர்ஸே முதல்ல இல்லை, ஊழியம் தான் இருந்தது. இப்போது அந்த ஊழியத்தின் பாதைகளும் இல்லை. வாடகை கட்டணும், சாப்பிடணும், எனக்கு ஃபீஸ் கட்டணும். அப்போ சர்ச்சு கட்டணும்னா சர்ச்சு வந்து எதுவுமே இல்லைல்ல, பேசிக்காக ஒரு இடம் பார்க்கணும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாடகை இடத்தை எடுத்தால் கூட அதுக்கு என்ன பண்ணணும், அட்வான்ஸ் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் வண்ணாந்திரமான சூழ்நிலைகள் தான் இவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஊழியத்தின் பாதையில். அந்த ஆரம்ப நாட்கள் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப கடினமான நாட்களாக இருக்கும். ஆனால் ஒருபொழுதும் தேவன் என்ன பண்ணல, எங்களை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆத்துமக்களை கொடுத்துருக்கிறாரு. ஒருபொழுதும் நாங்கள் வீணாக போயிடுவோம், அவ்வளோதான், பழைய மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க, நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்த ட்ராப் அவுட் பண்ணிடுவேன்னு நினச்ச கண்களுக்கு முன்பாகலாம் தேவன் என்ன பண்ணார், உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. அதே தான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் சிறுமைப்படுத்துறது போல, இல்லை பசியினால் வருத்துறது போல தோணலாம். ஆனால் நீங்கள் அறியாது இருக்கிற மன்னாவை கொண்டு என்ன பண்ணுறாரு, உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, இப்படிலாம் என்ன தேவைகள் சந்திக்கப்படுமா? எலியா நினைச்சிருப்பாரா காகத்தை கொண்டு என்ன தேவன் போஷிப்பார் என்று? பஞ்சத்தின் மத்தியிலும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கான்ட்ராக்டாக இருக்கு பாருங்க. பஞ்சம் பஞ்சத்தில் ஒரு தீர்க்க தேசம் எப்படி போஷிக்கிறாரு? நல்லா இருக்கவங்க வீட்டில் கிடையாது, பணக்காரங்க வீட்டில் போய் போஷிச்சாருன்னா ஓகே. விதவையின் வீட்டில் அந்த விதவை தன்னிடத்தில் அந்த கடைசி அப்பத்தை சாப்பிட்டு செத்துடலான்னு இருக்காங்க. பஞ்சகாலம் முழுவதும் திருப்தியாக என்ன பண்ணார், ஆண்டவர் போஷிச்சார். உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் ஜெபித்த ஏக்கங்கள், இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்ற அந்த சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து நிச்சயமாக சொல்ல விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தில் ஒரு என்ன பண்ணும், வளர்ச்சி என்ன பண்ணும், நிச்சயமாக என்ன பண்ணுவேன் நீ பார்ப்பேன். உங்கள் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி என்ன பண்ணுவேன் பார்ப்பேன். கடன் பிரச்சனை என்ன பண்ணுவேன், சீக்கிரமாக என்ன பண்ணும், மாறும். ஹல்லேலூயா. நீ ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு வர பார்த்தீங்களா, ஜபங்கள் அவை எல்லாம் பண்ண சீக்கிரத்தில் என்ன பண்ண போகிறது, கேட்கப்பட போகிறது. ரெண்டாவது காரியம், நீ ஏன் வனாந்திரம்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கல்ல? ஏன் வனாந்திரம் நம்ம வாழ்க்கையிலன்னு பேசிக்கிட்டு வரேன். முதல்ல என்ன சொன்னேன், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ரெண்டாவது, நீ உன் தேவனை புரிந்து கொள்ளும்படிக்கு. எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். நீ உன் தேவனை புரிந்து கொள்ளும்படி. நிறைய நேரங்களில் ஏன் கவலை, பயம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம் இதெல்லாம் வருதுன்னா, நம் தேவன் யார் என்பதை நீ என்ன பண்ணல, புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சாத்தான் உனக்குள்ள மேனிப்புலேட் பண்ணுவான். இவ்வளோ ஒருத்தர் நடந்ததெல்லாம் நீ மறக்கப்படும்படி செய்வான். உன் தேவன் யார் என்பதை நீ மறக்கடிக்க அவன் பண்ணும் பொழுது, நீ மறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள கவலைகள், பிரச்சனைகள் என்ன பண்ணும் மைண்டுக்குள்ள. மோசையுடைய வாழ்க்கையை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்த விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, அவன் எந்த அளவுக்கு ஃபெய்த்தில் தான் ஓடி இருக்க முடியும். ஒரு வேளை சாப்பாடு இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க சாப்பாடு இருந்திருக்குங்க. பிரியாணி கிடைக்கல, நம்ம பாஷையில் சொல்லணும்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடே எங்கே கஷ்டம், சாப்பாடு கிடைச்சிருக்கு, அவனுக்கு என்ன கிடைக்கல, பிரியாணி இல்லைன்னு அவன் என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட முணுமுணுக்கிறாங்க. பைபிள் காலேஜில் ஃபன்னியாக ஒரு பாஸ்டர் ஒரு இன்சிடென்ட் சொன்னார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த நாட்களில் தான் ரொம்ப, இப்போயுமே சாப்பாடு கஷ்டமாக தான் இருக்கும், அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ சாப்பாடு கொஞ்சம் மோசமாக, ஹாஸ்டல் ஃபுட்னாலே அப்படி தான் என்ன பண்ணணும் இருக்கும் இல்லையா? அப்போ சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டமாக. அந்த பாஸ்டர் வந்து அப்போ மெஸ் சேர்மனாக, மெஸ் இன்சார்ஜாக என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்காரு. அப்போ அவங்க ஒருத்தன் வந்திருக்கான், சரியா? அவன் வந்திருக்கான், என்ன பண்ணியிருக்கான், அப்போ அது வந்த நபர்களை பாருங்களேன். ஒருத்தன் தான் வளர்த்த நாயை பார்க்க முடியாமல் என்ன பண்ணிட்டானா, போயிட்டானா வீட்டுக்கு. யோசிச்சு பாருங்கள், இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, சிலர் என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. அவர் மெஸ் சேர்மன் மெஸ் எடுத்தோடனே அந்த ஃபஸ்ட் இயர் பையன் வந்து அவர்கிட்ட கேட்டானா, அண்ணே
எனக்கு டெய்லியும் தயிர் சாதம் வேணுண்ணே, தயிர் சாதம் இருந்தால் தான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். இவரு நினச்சாங்க இங்கே சாப்பாடு கிடைக்கிறது என்னது கஷ்டம், உனக்கு எங்கேருந்து நான் தயிர் சாதத்தை என்ன பண்ணுது கொண்டு வர்றது. நிறைய நேரங்களில் காலையில் அவங்களுக்கு உணவு வந்து பச்சை பயிறு ஒரு பிளாக் காஃபி, அவ்வளோதான். அப்படி தான் அந்த நாட்களில் இருந்து படித்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஊழி என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் தான் ஜனங்கள் பாருங்கள், அவன் உழைக்கிறதே கிடையாது. அவன் வேலை என்னென்னா காலையில் எந்திரிப்பான், வெளியே போனால் சாப்பாடு இருக்கும், எடுத்து மெல்லிய மாவை அரைச்சி அப்போ சொல்லணும், அவ்வளோதான். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், மேகஸ்தம்பம் நவுறுதா மூவ் பண்ணணும், இல்லைன்னா அங்கேயே இருக்கணும். இவ்வளவுதான் அவங்க வேலை. ஆனால் இப்போயும் என்ன பண்ணுறாங்கன்னா முன்முறுகிறாங்க பாருங்கள். என்ன இல்லை, எனக்கு எனக்கு எகிப்து இருந்தப்போ நல்லா இருந்த எகிப்தில் அடிமையாக இருந்தவன் உன்னை அடிமைத்தனப்படுத்தினா உழைத்ததுக்கான வேலையே உனக்கு என்ன பண்ணல, வேலை செய்யலை, நீ அங்கே அடிமையாக இருந்த. ஆனால் அங்கே நாங்கள் வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், காடைகளை சாப்பிட்டோம், கறியை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புலம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்களேன், நிறைய நேரங்களில் இந்த தேவன் என்னை எப்படி வச்சிருக்கிறான்றது நம்ம யோசிக்கிறது கிடையாது. நமக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவோம். எது என்னோட அவன் இவ்வளோ நல்லா இருக்கான் பாரு, இப்படி பண்ணிட்டான் பாரு, வீடு கட்டிட்டான் பாரு, அதை பண்ணிட்டான் பாரு, அப்படி கம்பேர் பண்ணுறோமே தவிர என்ன ஆண்டவர் எவ்வளோ அளவுக்கு நடத்திட்டு இருக்காருல்ல, எந்த அளவுக்கு என்ன கம்பேர் பண்ணுறதே முதல்ல தான் தப்பு தான். ஆனால் சில நேரங்களில் இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க, ஆண்டவர் பாரு என்னை இந்த சூழ்நிலையை என்ன பண்ணுறாரு, நடத்தி இருக்காரு பாருங்களேன். இந்த சீட்டு கட்ட உதவி செஞ்சுருக்காரு, இந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிருக்காரு. எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, ஒரு நல்ல ரூஃப் மேலே இல்லாமல் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல கூரை இல்லாமல் இருக்காங்க, நல்ல படுத்து தூங்குறது ஒரு இடம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நடத்திட்டு வராரு. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தின்படி வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் போதும். அங்க பாருங்க, ஆகாரோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ஷார்ட்டா கன்சைஸா சொல்ல விரும்புறேன். ஆகார் அங்கே அடிமை பண்ணா இருக்கிறா. அவர் ஆபிரகாம் கிட்ட என்ன பண்ணா, நம்ம நேரங்க சாராருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மெசேஜ் கவனிச்சிருப்போம் இல்லையா. இப்போ கொஞ்சம் ஆகாருடைய பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பாருங்களேன். அடிமை பண்ணா இருக்கிறா, அங்கே நல்லா சாப்பாடு இருந்திருக்கும், பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆபிரகாம் செல்வ சீமான என்ன பண்ணாரு இருந்தார். திடீர்னு வாழ்க்கையில் ஒரு உயர்வு, ஓகே எஜமானுக்கு மனைவி ஆகிறோம் அப்படின்னு சூழ்நிலை வருது. இப்போ சில பிரச்சனைகளால், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸால அவர் நம்பி இருந்த எஜமான் ஆபிரகாமர் என்ன பண்ணுறாரு, துரத்தி விட்டார். துருத்தியில் கொஞ்சோண்டு தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து துரத்தி விட்டார். இப்போ அந்த ஆகாரும் வனாந்திரத்தின் பாதையின் வழியாக என்ன பண்ணுறா அப்படின்னா கடந்து வரான். பிள்ளைக்கு தண்ணி என்ன பண்ணிச்சு, காலி ஆயிடுச்சு. அப்போ தேவனை நோக்கி அவ பார்க்குறா பாருங்க. தேவனை நோக்கி என்ன பண்ணுறா, அந்த வசனத்தை வாசிங்க. பிள்ளை சாகிறதை நான் 16ஆம் வசனம், நான் பார்க்க மாட்டேன். சத்தமிட்டு அழுதாளாம். அவன் மனதில் எவ்வளோ வேதனைகள் இருந்திருக்கும்ல. நான் எங்கே போவேன், என்ன பண்ணுவேன், அடுத்த வேலை நான் என்ன சாப்பிடுவேன், வனாந்திரத்தில் நான் எனக்கு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு, இந்த வனாந்திரத்தை கடந்து போகிறதுக்கே எனக்கு என்ன தேவையில்லை, சாப்பாடோ தண்ணியோ இல்லை. எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல. நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, என் பிள்ளை தண்ணி இல்லாமல் சாகிற நிலைமைக்கு என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. சத்தமிட்டு அழுதாலும், சத்தமிட்டு அழுதாலும். அப்போ ஆண்டவர் ஆகாருக்கு அந்த ஜெபத்தை கேட்டு வந்து அவளுக்கு என்ன பண்ணுறாருன்னா, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உனக்கு என்ன சம்பவித்தது? போதும் போதும் போதும். பின் நாட்களில் நிலத்துக்கு தான் லகாய் ரோகி அப்படின்னு என்ன பண்றா, பேர் வைக்கிறான். சத்தமிட்டு அழுத உடனே தேவன் யாரை அனுப்புகிறார், தூதனை அனுப்பி அங்க என்ன பண்றாராம், நடு வனாந்திரத்துல ஒரு துறவை என்ன பண்றாரு, உருவாக்கி கொடுக்குறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தின் பாதையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. வனாந்திரத்தில் இருக்கும்போது எப்படி தேவைகள் சந்திக்கப்படுதுன்னே உனக்கு நமக்கு தெரியாது. அதுதான் பாயிண்ட்டு. நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஐயோ என் வருமானம் இவ்வளவு தான், ஆனால் என்னோட செலவுகள் இவ்வளவு இருக்குது, என்னோட கடன்கள் இவ்வளோ, தேவைகள் இவ்வளோ இருக்குது.
ஆனால் நீ எதிர்பார்க்காத விதத்தில் தேவன் செய்கிறது தான் அவன் ஸ்பெஷலிஸ்ட். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவள் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். அவளுக்கு துருத்தி ஒன்றும் பண்ணும் பொழுது தான் அவன் என்ன கண்டுபிடிக்கிறான்னா, என் தேவன் என்னை காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னை காண்கிறவராக இருக்கிறார் என்கிற தேவனை பற்றி ஒரு புரிதல் ஆகாருக்கு எந்த இடத்துல உருவாகுது? வனாந்திரத்தின பாதையில். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ள உதவுகிற ஒரு முக்கியமான இடம் எதுன்னா வனாந்திரத்தின் பாதைகள். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? சம்டைம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையோட டஃபஸ்ட் டார்க்கஸ்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குல்ல, சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அதில் தான் நம் தேவன் யார் என்பதை நம்மளால் சூப்பராக புரிஞ்சுக்க முடியும். உதவியே கிடையாது, மனுஷ தயவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்துறதை நம்ம யோசித்து பார்க்கும்பொழுது அற்புதமாக இருக்கும். இங்கே ஆகாருக்கு அவர் தண்ணியில் வாய்ப்பே கிடையாது. அங்கே அவர் தேவனை கண்டுபிடிக்கிறா பாருங்க. என் தேவன் என்னை காண்கிறவர் அப்படின்னு லஹாய் ரோகின்னு அவருக்கு என்ன பண்ணுறா? பேர் வைக்கிறா. உங்கள் தேவனை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் கடைசியாக கேட்குற கொஸ்டின் அதுதான். உங்கள் தேவனை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? அது வனாந்திரத்தின் பாதையோ, மலையின் நேராக போகிற பாதையோ, பள்ளத்தாக்கின் பாதையோ, இல்லை செழிப்பான எங்கேதி போன்ற இடங்களோ, உனக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு எப்படி இருக்குது? நம்மளோட ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று சிந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உன் தேவனை நீ எப்படி பார்க்குற? தாவீது தன் தேவனை எப்படி பார்த்தாருன்னா, அந்த ஒரு நல்ல மேய்ப்பனை என்ன பண்ணாரு? பார்த்தார். அதனால தான் சங்கீதம் 23 சொல்லும்போது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன்னா அவருக்கு தெரியும், தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உடைய கோல் உடைய தடி என்ன பண்ணு என்ன தேற்றும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஃபெய்த், அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவர் வாழ்க்கையின் வனாந்திரத்தின் பாதைகளை நினைச்சு பார்க்கிறார். சவுல் மூலமா என்ன பண்றாரு? துரத்தப்பட்ட அனுபவங்கள் உண்டு. உயிர் பிழைப்பேனான்னு தெரியாம, சாப்பாடுக்கெல்லாம் வழி இல்லாம வனாந்திரத்தில் ஃபுல்லா ஒரு நாய் போல என்ன பண்ண சொல்றாரு, நான் இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பலத்தையும் கூட்டிட்டு என்ன துரத்துறீங்களே சவுல் எஜமானே அப்படின்னு கேட்குற, அரசரே அப்படின்னு கேட்குறாரு ஒரு இடத்துல. யோசிச்சு பாருங்க, முகாந்திரமே இல்லாம அவரை பகைத்தாரு யாரு? சவுல் இல்லையா? ஆனால் அந்த பாதைகள் எல்லாம் போதும் தாவீது ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவார், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் இருந்துச்சான். அல்லேலூயா. டெத்து ஒருத்தனை துரத்திட்டே இருக்கு, சாவுக்கு எதிராக ஓடிட்டே இருக்கான்னு ஒருத்தர் இருக்கானா, அதுதான் நிலைமை, தாவீது நிலைமை. ஆனால் அந்த காடுகள் மத்தியில், அந்த குகையில் தங்குற நேரங்களில், வனாந்திரத்து நேரங்களில், சவுல் வந்துடுவானோ பயந்துட்டே இருந்த நேரங்களில் நிறைய சங்கீதங்களை என்ன பண்ணார்? ஆண்டவருக்காக எழுதுனார். நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை பின்னாட்டில் உங்கள் பாஸ்டர் கூட உங்களுக்கு ப்ரீச் பண்ணுவார். தாவீது சவுல் சுரத்தும் போது ஒரு சங்கீதம் எழுதுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சங்கீதம் எழுதுவார். புலம்பல் சங்கீதமாக ஒன்று எழுதுவார். சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு சங்கீதம் எழுதுவார். அல்லேலூயா. நீ புலம்புற சூழ்நிலை இருக்கும்போதும் சரி, சந்தோஷப்பட்டு கலிக்கூற சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் சரி, எப்பயுமே யாருக்கிட்ட தான் வரணும்? தேவன் கிட்ட தான் என்ன பண்ணணும்? வரணும். ஏன்னா தாவீது ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்திருக்காரு. அவர் பாஸ்ட்ல அவருக்கு தெரியும், ஒரு ஆடு ஒரு இடத்துல தப்பா போயிடுச்சுன்னா அவர் எப்படி கூட்டிட்டு வரணும், அந்த ஆடை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். அவருடைய புரிதல் தேவனை குறித்து எப்படி இருந்துச்சுன்னா, அவருடைய நல்ல மேய்ப்பனா இருக்கு. அதான் அந்த 23 சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், என்ன பண்ண மாட்டேன்? தாட்சி அடைய மாட்டேன். ஆகார் தேவனை பார்த்தது, தேவன் என்னை காண்கிற தேவன், அவர் லஹாய் ரோகியா இருக்கிறார். இன்னும் பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டே போலாம். தானியேல் கூட பார்க்கலாம். தானியேல் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் பாருங்க, அவன் தேவன் என்ன பண்றாரு? அவனை என்ன பண்ணல? கைவிடவே இல்லை. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்றதை அழித்து சொல்லிட்டு நான் தானியேலுக்குள்ள போக விரும்புறேன். உன் தேவன் யார் என்பதை என்ன பண்ணு? புரிஞ்சு நோ ஹிம் சொல்றாரு இல்லையா? நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. உலகத்தில் நீ எங்க ஓடினாலும் சமாதானம் உனக்கு கிடைக்காது. எவ்வளோ பணங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற நபர்கள் எடுத்து பாருங்களேன், நிம்மதி கிடையாது. எவ்வளவோ ஆக்டர்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க? நிம்மதி இல்லை வாழ்க்கையில். உலகத்தில் நீ ஓடிக்கிட்டே இருக்கலாம், கடைசி வரைக்கும் ஓடிக்கொண்டே வைத்திருக்கிறது தான் இந்த உலகம். நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை நம்ம மனதில் திரித்து அவைகளை நோக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். தேவையே இல்லாத பொருட்களை கடன் வாங்கிட்டு அதை அடைக்க ஓடிக்கிட்டு இருப்போம். லைஃப் அப்படிதான். உனக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும் தெரியுமா? மனிதர்கள் கிடையாது, பொருட்கள்னால கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து உன் தேவனை நீ அறிய ஆரம்பிக்கிற பத்தியா, என் தேவன் யார் என்பதை நீ புரிய ஆரம்பிக்கிற பத்தியா, அப்போதான் ஒரு தெய்வீக சமாதானம் என்ன பண்ண உன நேராக நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைவேன். அவருடைய புல்லுள்ள இடங்களை அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் என்ன பண்ணுறாரு? எழுதுறாரு. என் புல்லுள்ள இடங்களை நடத்துவார், என் சத்துருக்கள் முன்பாக என் தலையை உயர்த்துவார், நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன் தேவன் என் கூட இருக்கிறீங்க. அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு விரோதமாக
இருக்கும்போதும் சரி, என் சத்துருக்களுக்கு முன்பாகலாம் என்ன பண்ணுவீங்க? என் தலையை உயர்த்தி என் தலையை என்ன பண்ணுவீங்க? என்னையால் அபிஷேகம் பண்ணுவீங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த ரெவலேஷன்ஸ் எல்லாமே அவர் எதனால் சொல்கிறாருன்னா, தேவனை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மூன்றாவது பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள அனுமதிக்கிறார். நான் சொல்கிறது புரியலையா? தெளிவாக சொல்லுங்கள். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பாக அவர் யாருன்னு காண்பிக்க உன்னோட வனாந்திர பாதையில் சில நேரத்தில் என்ன பண்ணுவார்? யூஸ் பண்ணுவார். தானியேல் இப்போ தான் நான் வரேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்நாட்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. அவரை தூக்கி என்ன பண்ணுறாங்க? அக்கினி சூளையில் போடுறாங்க. அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் யோசிச்சு பாருங்க, மரணம் இது எழுதப்பட்டுருச்சு. ராஜாவுக்கே இது விருப்பம் கிடையாது. தானியேலோட வாழ்க்கையில் வனாந்திரமான பகுதி தான் ஒரு வாழ்க்கையில். இந்த அக்கினி சூளை மட்டும் ஒரு வனாந்திரம் கிடையாது. இந்த சொந்த நாட்டை விட்டுட்டு அடிமையாக என்ன பண்ணுற இடத்துல போய் இருக்கார். அங்கே அடிமையாக இருக்கும்பொழுது அரசாங்க வேலையில் இருந்தாலும் நிம்மதியாக இருந்திருப்பாரா? அவர் தினைக்கும் எதனால எருசலேம் நோக்கி பார்த்துட்டு இருக்காருன்னா, வீட்டை நினைச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, எருசலேம் அங்கே எப்படி பாழாய் போய் கிடக்குது. வனாந்திரத்தின் பாதை தான் தானியேலுக்கு. ஆனால் தானியேலை கொண்டு தேவன் என்ன பண்ணார்? நான் நேபுகாத்நேசாருக்கு அவர் தான் தேவன் என்ன பண்ணார்? ப்ரூவ் பண்ணார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். தானியேல் 6:26 மட்டும் வாசிங்க பார்ப்போம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக ராஜா சொல்றாருங்க. தானியேலின் தேவனுக்கு முன்பாக நீலாம் என்ன பண்ண? நடுங்கி அவர் என்ன பண்ணணும்? சேவிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணார்? அவரை தூக்கி போட வச்சாங்க இல்லையா? எதனால? ஜெபம் பண்ணதால. நிறைய நேரங்களில் உன்னை சுற்றி இருக்கவங்க ரட்சிக்கப்படும்படியாக, உன்னை தேவன் சாட்சியாய் நிறுத்தும்படியாக உன் வாழ்க்கையில் சில வனாந்திரத்தின் பாதைகளை அனுமதிக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு வேளை உன் வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதைகள் இருக்கலாம். இந்த வனாந்திரத்தின் பாதையில் நீ ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. ஒருபொழுது நான் ஆண்டவரை முறுமுக்கக்கூடாது. என் தேவன் யார் என்பதை நான் மைண்டில் அறிந்து கொள்ளணும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உட்காருங்க, தனியாக போய் உட்காருங்க. நிறைய பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்க. தனிமையாக ஒரு இடத்துல போய் உட்காருங்க. அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு. மனசு விட்டு ஆண்டவரே என் கூட பேசு. பைபிளை மெடிடேட் பண்ணுங்க. அவரை நீ அறிய ஆரம்பிக்கும் பொழுது உன்னை ஆண்டவர் வனாந்திரத்தில் பாதையில் இருந்தாலும் பாலைவனமாக இருந்தாலும் அது சோலைவனமாய் மாற்றி நடத்தி செல்லக்கூடிய நல்ல தேவன். அடுத்து நான் 3வது சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, உன்னை தேவன் சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ண? ஆண்டவருக்குள்ள வரணும். எப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் அவங்க கடவுளை அவங்களை எப்படி தூக்கி உயர்த்திட்டா இருப்பாரு, எப்படி விடுவிச்சிட்டா இருப்பாரு அப்படின்னு கேள்விப்படுற ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாக சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? பாடுகளை பிரச்சனை அனுமதிப்பார். ஒன்றே மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது தான். நிறைய பேர் ப்ரீச் பண்ணுவாங்க, அதான் தப்பானது. நமக்கு பாடுகளே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உபத்திரவமே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீ பூமியில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் உனக்கு உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நீ அதெல்லாம் உதரை தள்ளிட்டு தேவனை நோக்கி ஓடியார பத்தியா, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. சோர்வுகள் வரும்போதும் இல்லை நான் தேவனுக்காக எழுந்து நிற்பேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு வர பத்தியா, அதுதான் என்ன பண்ணது முக்கியமாக இருக்குது. நெவர் லூஸ் யுவர் ஃபேத். ஒருபொழுதும் உங்களுக்கு விசுவாசத்தை இழந்துடாதீங்க. ஒருபொழுதும் உங்களுடைய ஆண்டவரோடு உள்ள உறவை இந்த சின்ன அற்பமான பிரச்சனைக்காக பாடுக்காக என்ன பண்ணிடாதீங்க, ஒருபொழுது என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. ரோமர் 8:18 மட்டும் வாசி நம்ம முடிக்கலாம். அதில் சொல்லும்போது அழகாக சொல்கிறார், ப்ரெசன்ட் சஃபரிங்ஸ் ஆர் நாட் வர்த் கம்பேரிங் டு ஃபியூச்சர் க்ளோரி. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இருக்கிறவங்களை அப்படியே கண்களை மூடுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இக்காலத்தில் நீ அனுமதிக்க பாடுகள் பிரச்சனைகள் வரப்போகிற மகிமைக்கு என்ன கிடையாது, அவைகள்லாம் கம்பேர் பண்ணுறது கூட ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இருக்கிறவங்களை அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நிறைய நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதைகள் அனுமதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இன்னும் நான் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த வனாந்திரத்தின் நாட்களில் இந்த வில்டர்னஸ் பகுதியில் எல்லாம் நான் அவளை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. நான் யாருன்னு எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. நான் யாருன்னு நான் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. 2வது, நீங்கள் யாரும் நான் புரிஞ்சுக்க எனக்கு உதவி செய்யுங்க. 3வது, என்னை சுற்றி இருக்க நபர்கள் உண்மை அறிந்து கொள்ள என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த வனாந்திரத்தின் பாதைகள்லாம் நீர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீர் மாற்ற உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். தண்ணீரின் பாதையில் நடந்து வந்தாலும் சரி, பள்ளத்தாக்கின் பாதையில் நடந்து வந்தாலும் சரி, அக்கினியில் நடந்து வந்தாலும் சரி, எங்களை செழிப்பான இடங்களில் கொண்டு போய் நிறுத்தத்தக்க நல்ல தேவனாக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.